ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் முதல் இயரில் இருக்கக்கூடிய அன்னை மொழியே அப்படின்ற செயல் பகுதியோட நூல் வெளியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஷார்ட்கட் வீடியோவை இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஒருவேளை எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காத பட்சத்தில் இந்த வீடியோவை ஒரே ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டீங்கன்னாலே இதை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டோட தான் இதை சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதே சமயத்தில் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஷார்ட்கட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேட்டாவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் சொல்கிறோம். மற்றபடி யாரையும் இழிவுபடுத்துறதுக்காகவோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ நம்ம சொல்ல கிடையாது, சரிங்களா? இப்போ அன்னை மொழியே அப்படின்ற செயல் பகுதியை இயற்றின ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் அவர்கள். இந்த பெருஞ்சித்தனார் அவர்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவலரேறு, சரிங்களா? இந்த ஆசிரியரோட பெயரை பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு முழுசாவே படிச்சு வச்சுக்கோங்க, அது இன்னும் சிறப்பா இருக்கும், சரிங்களா? இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுல வரக்கூடிய இந்த அன்னை அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னை அப்படின்னா தாய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊர்ல ஒரு தாய் இருக்காங்க, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சிட்டு அப்படின்னு ஒரு இதழ் இருக்கு. அந்த இதழ்ல இருந்து ஒரு ஓவிய போட்டியை நடத்துறாங்க. அந்த ஓவிய போட்டியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை கலந்துக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்களுடைய ஓவியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே பெரிய பெரிய சித்திரமா தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஓவிய போட்டி நடக்கக்கூடிய அந்த நாளும் வந்துருச்சு. அந்த அன்னை அந்த ஓவிய போட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த அன்னை ஓவியம் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. இதை அவங்க வழக்கமா பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் பண்றாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஒரு கனிச்சாறு குடிப்பாங்க. கனிச்சாறுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜூஸ், சரிங்களா? ஓவியம் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தை தென்மொழியில பாட்டு பாடுறாங்க, சரிங்களா? தமிழ் தாய் வாழ்த்தை தென்மொழியில பாட்டு பாடினதுக்கு அப்புறமா மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாண்டும் அப்படின்னா எங்குன்னு அர்த்தம், சரிங்களா? எங்கிருந்து எவ்வளவு பெரிய திறமையான ஓவியர்கள் இந்த போட்டியில கலந்திருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் முந்திர அளவுக்கு நல்ல சிறப்பான ஓவியத்தை நான் வரையணும் அப்படின்னு மனதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? சோ அந்த முடிவை எடுத்து ஓவியம் வரைகிறாங்க. அந்த ஓவிய போட்டியிலையும் ஜெயிச்சிடறாங்க, சரிங்களா? இவங்க ஓவிய போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கத்தை பரிசா கொடுக்குறாங்க. இந்த மாணிக்கத்தை யாரு பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல முக்கியமான பெரிய நபர்களை துரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது துரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவங்களுக்கு மாணிக்கத்தை பரிசா வழங்குறாங்க, சரிங்களா? இந்த ஓவிய போட்டியில பரிசா கிடைச்ச மாணிக்கத்தை அன்னை வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மாணிக்கத்தை தன்னுடைய ஆசிரியர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இந்த அன்னை யார் யார்கிட்ட எல்லாம் ஓவிய கலையை பயிற்சி பெற்று கத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல 100 இடங்கள்ல இருக்கக்கூடிய 100 ஆசிரியர்கள்ட்ட போய் பயிற்சி பெற்று தன்னுடைய ஓவிய திறமையை வளர்த்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு போய் உலகத்துல 100 இடங்கள்ல இருக்கக்கூடிய 100 ஆசிரியர்களையும் சந்திக்கிறாங்க. அந்த 100 ஆசிரியர்களும் அவங்கள பூக்கொத்து கொடுத்தும் கனிச்சாறு கொடுத்தும் வரவேற்கிறாங்க. இதுல பாவிய கொத்து அப்படின்றத பூக்கொத்து அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்றேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆசிரியர்கள்ட்ட காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தட்ட காமிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்க யாருன்னா அவங்களுடைய மகள். அவங்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வஞ்சி, சரிங்களா? அன்னை அவர்கள் அவங்களுடைய மகளான வஞ்சி கிட்ட இந்த மாணிக்கத்தை காமிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அப்படி டிராவல் பண்ணி வரக்கூடிய சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய இந்த சுவையான ஓவிய பயணம் என்னுடைய 80வது வயது வரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு நெகிழ்ச்சியா யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா
தன்னுடைய மகள்கிட்ட வந்து அந்த மாணிக்கத்தை காமிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய இந்த ஓவிய பயணம் வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, என்னுடைய பள்ளி பருவத்துல நான் ஒரு பறவையை வரைஞ்சேன். அந்த பறவையை வந்து எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டினாங்க. அப்ப இருந்துதான் என்னுடைய இந்த ஓவிய பயணம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நிகழ்ச்சியா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மகள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆசிரியர்களை சந்திக்க போனப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான சஜஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமா இருக்கு. ஸோ அந்த நூலை நீங்க படிங்க, உங்களுக்கு மனநிறைவா இருக்கும் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த நூல் உங்ககிட்ட இருக்காப்பா அப்படின்னு அன்னை தன்னுடைய மகளான வஞ்சி கிட்ட கேட்குறாங்க. அந்த மகள் வஞ்சியும் என்கிட்ட அந்த நூல் இருக்குமா, இந்தாங்க படிங்க அப்படின்னு அந்த நூலை எடுத்து அன்னை கிட்ட கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த நூல்வெளியை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா ஷார்ட்கட்டோட எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் தெளிவா பிரிச்சு பிரிச்சு படிச்சிடலாம். அதாவது பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்றவங்க வந்து இந்த அன்னை மொழியே அப்படின்ற நூலை எழுதின ஆசிரியர். இவங்க எழுதின கனிச்சாறு அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 2 தலைப்புல இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு வந்து செய்யுளா கொடுத்துருக்காங்க. அந்த 2 தலைப்பு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து, முந்துற்றும் யாண்டும். சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, இவங்க தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற 2 இதழ் மூலமா தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம். சரிங்களா? அதுக்கப்புறமா இவங்க என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் அப்படின்னு இத்தனை நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதற்கப்புறமா இவங்க எழுதின திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற நூல் வந்து தமிழினுடைய கருவூலமா இருக்கு. சரிங்களா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆசிரியரோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கும் இந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாம அடுத்தடுத்து அப்லோட் பண்ற ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.